ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாள் மண்டே. இந்த மண்டே ஒரு மார்க்கெட் ஹாலிடேவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாளே. ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோசிங் ஆச்சோ அதே இடத்துல திரும்பவும் க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கல. அதாவது டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,490 டே ஹையை. அதேமாதிரி டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,407 டே லோ. இந்த ஒரு 90.85 பாயிண்ட்ஸ்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வேரியேஷன். க்ளோசிங் 25,461 க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோசிங் ஆச்சோ அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்ல கன்சால்டேட்டிங்காக இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிருக்கு. அதாவது 25,430 450 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே நல்ல ஒரு கன்சால்டேட்டிங் ட்ரேடிங் ஆகிருக்கு. இங்கேருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதாவது மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை தான் ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகவும் முடியல. அதே மாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே சேம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லோவே பார்த்திங்க அப்படின்னா 400 பிரேக் பண்ணல. அந்த 25,400 ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது 25,320 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே உடைச்சிது அப்படின்னா 25,200 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் கீழே வர்றதுக்கான சப்போர்ட் ஜோன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை அபோவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது 25,500 இந்த லெவல்ஸே மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. அதே மாதிரி 25,400 இந்த லெவல்ஸையும் மார்க்கெட்டால் கீழே பிரேக் பண்ண முடியல. இங்கே பை ஆகுது, இங்கே வந்தால் செல். கீழே இந்த ட்ராவல்குள்ளேயே மார்க்கெட் ஒரு கன்சல்டேட்டிங்காக இன்றைக்கி ட்ரேடிங் ஆகி க்ளோசிங் ஆகிருக்கு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 500 லெவல் 25,500 இந்த ஏரோ போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும் பட்சத்தில் இங்கேயே மார்க்கெட் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலேயே இருக்குது, கீழே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த 600 ரேஞ்சு பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் செல்லிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செல். இந்த லெவல்ஸுக்கு கீழே, அதாவது 400 உடைச்சிட்டு திரும்ப 400 பிரேக் பண்ணி மேலே போக முடியல, கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே மார்க்கெட் திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,260 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ், 25,200 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 400 உடைச்சி நல்லா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் செல் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திரும்ப ரிமைனிங் இந்த 500 உடைச்சி நல்லாவே மார்க்கெட் சஸ்டெயினாக மேலேயே இருக்கும் பட்சத்தில் திரும்ப இந்த 600 பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ. முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,500 ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது 25,400 ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த 600 பிரேக் அவுட் ஆகும். இதுக்கு கீழே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா 25,260 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒன்ஸ் ரிமைனிங் இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா கீழே 200 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு
பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி வந்து திரும்ப மேலே 600 வரைக்கும் போகும். 600 நல்லாவே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 25,800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் இந்த வாரத்திற்கான நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எப்படி என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.